அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் அழுது கொண்டே வருகிறார். எதற்கு அழுது கொண்டு வருகிறார் என்றால், அவர் ரசூலுல்லாஹ்விடம் குறிப்பிடுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுதெல்லாம் ஓடோடி வந்து உங்களை நான் சந்தித்து விடுகிறேன். நான் இப்படி உங்களை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிற பொழுதெல்லாம் என்ன வேலை இருந்தாலும் அதையெல்லாம் நிறுத்திவிட்டு உங்களுடைய திருமுகத்தை நான் பார்த்து விடுகிறேன். ஆனால் இன்று நான் திடீரென்று யோசித்தேன், நான் இந்த உலகத்தில் ஹயாத்தான் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாவை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் நான் அவர்களை போய் பார்த்து விடுகிறேன். ஆனால் நான் மரணித்து விட்டால் அல்லாஹுடைய தூதரை நான் எப்படி பார்க்க போகிறேன் என்கிற ஒரு கவலை. அல்லது எனக்கு முன்னால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நீங்கள் மரணித்து விட்டால் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுதெல்லாம் நான் எப்படி போய் உங்களை சந்திப்பது என்கிற இந்த ஒரு நினைப்பு என் மனதில் இன்று உதயமாகிவிட்டது. யா ரசூலல்லாஹ், அதை நினைத்தேன், என்னால் என்னுடைய அழுகையை அடக்க முடியவில்லை. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த அழுகையினுடைய விளக்கத்தை இப்படி குறிப்பிடுகிற பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக எதையும் பேசாத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் அதில் 69வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினார். ஒமை யுத்தில்லாஹ ஒரு ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வஹஸன உலாயிக ரஃபீகா என்கிற வசனத்தை ரப்பல் ஆலமீன் இறக்கினார். அவருக்கு பதிலாக அல்லாஹ் இறக்குகிறான், ஒமை யுத்தில்லாஹ ஒரு ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, அப்படி நடக்கிற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட அல்லாஹுடைய நிஅமத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நபிமார்கள், அதே மாதிரி சித்தீகீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய உண்மையாளர்கள், அதே மாதிரி உயிர் தியாகம் செய்த ஷுஹதாக்கள், நல்லவர்கள் ஆகியவர்களோடு அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை முடிக்கிற பொழுது சொல்கிறான், நல்ல தோழர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை முடிக்கிறான். இப்படிப்பட்டவர்களோடு இருக்கிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே இந்த வசனத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழருக்கு விளக்கமாக சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் வைக்கிற முஹப்பத்திற்கு அர்த்தமாக இருக்கிறது.